அலர்ட் அலர்ட், டெப்டி சிஎம் ஏர்போர்ட்லேருந்து வந்துட்டு இருக்காரு, பீப்புள் க்ரௌட்டை கண்ட்ரோல் பண்ணுங்க. ஓவர் ஓவர். ஐ ரிப்பீட், டெப்டி சிஎம் ஏர்போர்ட்லேருந்து வந்துட்டு இருக்காரு, பீப்புள் க்ரௌட்டை கண்ட்ரோல் பண்ணுங்க. ஓவர் ஓவர். அலர்ட் அலர்ட், டெப்டி சிஎம் ஏர்போர்ட்லேருந்து வந்துட்டு இருக்காரு, பீப்புள் க்ரௌட்டை கண்ட்ரோல் பண்ணுங்க. ஓவர் ஓவர். ஐ ரிப்பீட், டெப்டி சிஎம் ஏர்போர்ட்லேருந்து வந்துட்டு இருக்காரு, பீப்புள் க்ரௌட்டை கண்ட்ரோல் பண்ணுங்க. ஓவர் ஓவர். தம்பி, நம்ம அப்பாவோட ஆசையை நிறைவேற்றுறதுக்கு என்கிட்ட ஒரு பிளான் இருக்குது. என்ன பிளான்? 5 சின்ன திருட்டு, ஒரு பெரிய திருட்டு. இதை நம்ம கரெக்டாக பண்ணோம்னா இங்கே இருக்க நாம் இங்கே போயிடலாம். அந்த ஒரு திருட்டுக்காக எதுக்கு 5 சின்ன திருட்டு? அதுக்கு நம்ம அந்த பெரிய திருட்டே பண்ணிட்டு போயிடலாமே. அந்த பெரிய திருட்டை பண்ணணும்னா நமக்கு பெரிய அனுபவமும் கொஞ்சம் பணமும் தேவைப்படும். இந்த 5 திருட்டை பண்ணோம்னா நம்மளால் கரெக்டாக பண்ண முடியும். எதை திருடணும்? இதுதான் முதல் திருட்டு. இதை திருடிட்டு வா. அதுக்குள்ளே முடிச்சிட்டியா? என்னப்பா இது குறைன்னு கேட்டுகிட்டே இருக்கு, காது வர வலிக்குது. இதை வச்சு என்ன பண்ண போகிறோம்? சொல்கிறேன். அலர்ட் அலர்ட், ஆர்வன் ஸ்டேஷன் 2 திட்டங்க 10 லட்ச ரூபா பணத்தை எடுத்துகிட்டு உங்கள் ஏரியாவுக்குள்ளே வந்துட்டு இருக்காங்க. செக் போஸ்ட்டில் லாக் பண்ணுங்கள். ஓவர் ஓவர். ஐ ரிப்பீட், 2 திட்டங்க 10 லட்ச ரூபா பணத்தை எடுத்துகிட்டு உங்கள் ஏரியாவுக்குள்ளே வந்துருக்காங்க. செக் போஸ்ட்டில் லாக் பண்ணுங்கள். ஓவர் ஓவர். இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம்? திருடங்க கிட்டேருந்து திருட போகிறோம். அலர்ட் அலர்ட், ஆர்வன் ஸ்டேஷன் ஒரு துப்பாக்கி மிஸ்ஸிங். அந்த திருட வெங்கடேஸ்வர ஸ்ட்ரீட்டில் இருக்கான். சரௌண்ட் பண்ணி சந்தேக போகிற மாதிரி இருக்கிற வீட்டு ஃபுல்லாக பூன்னு செக் பண்ணுங்கள். நீயா? ஆமாம். நாம் மாட்டிக்கிட்டோம். இந்த படம் பார்த்த எல்லாருக்கும் தேங்க்ஸ். நான் தான் அந்த படத்தோட டைரக்டர். இந்த படம் பார்த்திங்கன்னா ஒரு டீம் ஒர்க் இல்லை, ஒரு ஒன் மேனோட ஒரு படம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த படத்தோட ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா ஒர்க்கும் வந்து நான் மட்டும்தான் பண்ணேன். இதோட மேக்கிங் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஒரு மொபைலில் ஒரு ஸ்டாண்டு மாதிரி ரெடி பண்ணி அதில் செல்ஃபி கேமராவை ஆன் பண்ணி நானே ஆன் பண்ணி நடிச்சுட்டு நானே போய் ஆஃப் பண்ணி அதை டேக் ஓகேவான்னு பார்த்துட்டு மறுபடியும் ரீடேக் எடுத்து அந்த மாதிரி இந்த படம் பண்ணியிருக்கேன். இந்த படம் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் ஏன் அந்த தீமில் கொண்டு வந்தேன் அப்படின்னா, இதே கலரில் எடுத்தால் எனக்கு அந்த லைட்டிங் எல்லாம் கரெக்டாக வரல, ஷேடோ எல்லாமே மூஞ்சிலே படுற மாதிரி இருந்துச்சு. அதனால் நான் பிளாக் அண்ட் ஒயிட் பண்ணி பார்த்தேன். அது ஓகே, அது கொஞ்சம் குவாலிட்டியாக தெரிஞ்சுது. அதனால தான் பிளாக் அண்ட் ஒயிட்டில் எடுத்தேன். அப்புறம் என்கிட்ட இருக்கிறத வச்சு ஒரு 0 பட்ஜெட்டில் ஒரு சின்னதாக ஒரு 2 மினிட்ஸ்லாம் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்கேன். பார்த்தவங்களுக்கு அது பிடிச்சிருந்தாலும் பிடிக்கலனாலும் அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, தேங்க்ஸ்.